Hi to all. Today நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ஆவரேஜ் டாப்பிக்கில் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். எத்தனை சம் பார்க்கலாம்? 17 சம் பார்க்க போகிறோம். ஸோ 17 சம் என்ன இருக்குன்றதை பாருங்கள். இஃப் ஐ டு நாட் கன்சிடர் த earnings ஃப்ரம் செல்லிங் த 6-seater டைனிங் டேபிள் மை ஆவரேஜ் ஃபால்ஸ் பை 2000 rupees. What is the cost of 6-seater dining table if the average earning from selling 11 4-seater dining tables and 1 6-seater dining table is 8,000. ஸோ என்ன சொல்கிறாங்கன்ற கவனிச்சிட்டே வாங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிய வாய்ப்பு இருக்குது. நான் தமிழில் வந்து இங்கிலீஷில் வாசித்தேன், இப்போ தமிழில் என்னன்றதை ஒரு ஸ்டோரியாக சொல்கிறேன். ஸோ கவனிங்க என்ன இருக்குன்னு பாருங்கள். If I do not consider the earnings from selling the 6-seater dining table, அதாவது என்னன்னா அவங்க 6 சீட் உள்ள டைனிங் டேபிளை விற்கும் போது இருக்கிற லாபத்தை கன்சிடர் பண்ணாமல் இருக்கும்போது எனக்கு ஆவரேஜ் எவ்வளோ குறைதான்? 2000 குறைதான். அதுதான் அந்த லைனில் சொல்லியிருக்காங்க. இஃப் ஐ டு நாட் கன்சிடர் த earnings from selling the 6-seater டைனிங் டேபிள், நான் வந்து 6-seater டைனிங் டேபிளை விற்கிற ஏர்னிங்கை இந்த லாபத்தை சேர்க்காம இருக்கும்போது என்னோட ஆவரேஜ் எவ்வளோ குறைதான்? 2000 rupees குறைதான். ஃபால்ஸ் பை 2000. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் 6-seater டைனிங் டேபிள், எனக்கு 6 சீட் உள்ள டைனிங் டேபிளோட ரேட் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இஃப் ஆவரேஜ் ஏர்னிங் ஃப்ரம் செல்லிங் 11 4-seater டைனிங் டேபிள், 11 4 சீட் உள்ள டைனிங் டேபிள் ப்ளஸ் என்ன சொல்கிறாங்க, ஒரு 6-seater டைனிங் டேபிள், ஒரே ஒரு 6 சீட் உள்ள டைனிங் டேபிளை விற்கும் போது உள்ள அமௌண்ட்டோட ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8,000. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த சம்மில் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்றதை பாருங்கள். என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் 6-seater டைனிங் டேபிள். ஸோ அதான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? அவங்க ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 6-seater டைனிங் டேபிளை நம்ம கணக்கு சேர்க்காத போது எனக்கு ஆவரேஜ் வந்து 2000 குறையுது. ரெண்டையும் சேர்த்து எனக்கு விற்கும் போது எவ்வளோ தருது? 8,000 வருது. அதில் எத்தனைனா 11 அது 4-seater டைனிங் டேபிள், ஒன்று வந்து 6-seater டைனிங் டேபிள். ஸோ எப்படி எழுதுறேன்றதை பாருங்கள். Total cost is equal to cost of 4 dining table plus cost of 6-seater dining table. ஆமா இல்லையா? சரிங்களா? மொத்தம் எத்தனை டைனிங் டேபிள் இருக்கு? 11 4-seater டைனிங் டேபிள், ஒன்னே ஒன்று என்னது 6-seater டைனிங் டேபிள். அப்போ மொத்தம் 12 டைனிங் டேபிள். ஸோ அப்போ என்னது 12 டைனிங் டேபிள். சரிங்களா? இது வந்து என்னன்னா காஸ்ட் ஆஃப் 4-seater. எத்தனை 4-seater இருக்கு? 11 4-seater டைனிங் டேபிள். இது காஸ்ட் ஆஃப் என்னது 1 6-seater டைனிங் டேபிள். சரிங்களா? ஸோ இதான் நம்மளுக்கு தேவையான ஃபார்முலா. இதான மாற்று வரும் பாருங்களேன். இதில் இருக்கிற சம்மஸ் நான் எழுதுகிற ஃபார்முலா கரெக்டாக இல்லையா? டோட்டல் காஸ்ட் ஆஃப் 12 டைனிங் டேபிள் என்ன வரும்? 11-seater டைனிங் டேபிள் ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் என்னது 1 6-seater டைனிங் டேபிள். சரிங்களா? ஸோ இதோட ஆன்சர் நம்ம எழுதினாலே நம்மளுக்கு கிடைச்சிடும். இப்போ இதுக்கான ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. லாஸ்ட் லைன்ல இருக்கு பாருங்க. What is the cost of 6-seater dining table if average earning from selling 11 4-seater dining table and another 1 6-seater dining table? அப்போ ரெண்டையுமே எனக்கு விற்கும் போது ஆவரேஜ் எவ்வளோ? 8,000. சரிங்களா? அப்போ இது 11 4-seater ப்ளஸ் இது என்னது? இது 1 6-seater. அப்போ இது ஒரு 11 டைனிங் டேபிள், இது ஒரு என்னது ஒரு டைனிங் டேபிள், மொத்தம் 12 டைனிங் டேபிள். ஸோ 12 டைனிங் டேபிள் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி போட்டாச்சு. இதோட ஆவரேஜ் கொடுத்துருக்காங்களா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8,000 கொடுத்துருக்காங்களா? ஸோ எனக்கு ஆவரேஜையும் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் காஸ்ட் ஒன்று கிடைக்கும். ஏன்னா ஆவரேஜ் ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம்? ஸோ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சம் பை நம்பர் ஆஃப் குவான்டிட்டி. சரிங்களா? என்ன படிச்சிருப்போம்? சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் படிச்சிருப்போம். எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? ஸோ இஸ் ஈக்குவல் டு இப்போ 11 4-seater எது கொடுத்துருக்காங்க பாருங்க. சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் ஐ டு நாட் கன்சிடர் த earnings ஃப்ரம் செல்லிங் த 6-seater, இப்போ வந்து என்னதுன்னா 6-seater கன்சிடர் பண்ணாமல் இருக்கும்போது எனக்கு என்ன சொல்கிறாங்க? எனக்கு ஆவரேஜ் வந்து 2000 குறையுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது எதுக்கான ரேட்டோட சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க? 6-seater கன்சிடர் பண்ணல. அப்போ எதுக்கு சொல்லியிருக்காங்க? 4-seater சொல்லியிருக்காங்க. 4-seater மொத்தம் என்ன இருக்குது? 11 4-seater இருக்குது. ஸோ அப்போ 11 டைனிங் டேபிள் விற்றதுக்கான ஆவரேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா
எனக்கு 2000 டிக்ரீஸ்னு சொல்கிறாங்க. ஆவரேஜ்லேருந்து 2000 டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஆவரேஜ் எவ்வளோ இருக்குன்னு 8000 இருக்கு. ஆவரேஜ்லேருந்து 2000 டிக்ரீஸ் ஆகுது. அப்போ என்னது 6000 அவ்வளோதான். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும்? அப்போ 11 × 6000. புரியுதா? அதானே சொல்லியிருக்காங்க, இஃப் டு நாட் கன்சிடர் ஏர்னிங்ஸ் ஃப்ரம் செல்லிங் த 6 சீட்டர் டைனிங் டேபிள். 6 சீட்டுள்ள டைனிங் டேபிள் விற்கிறத கன்சிடர் பண்ணாமல் இருக்கும்போதுனா அப்போ அது என்னது 4 சீட்டர் டைனிங் டேபிள் விற்கிறதுக்கான காசு. அந்த காசு என்ன சொல்கிறாங்க, அதோட அப்படி அதை வந்து நம்ம 6 சீட்டரை கன்சிடர் பண்ணாமல் இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா 2000 குறையுதுன்னு சொல்கிறாங்க ஆவரேஜில் இருந்து. அப்போ நம்ம அது 4 சீட்டர் டைனிங் டேபிள் இருக்குங்களா, அதை விற்கும் போது எனக்கு ஆவரேஜ்லேருந்து எவ்வளோ குறையுன்னு சொல்கிறாங்க, 2000 குறையுன்றாங்க. அப்போ ஆவரேஜ் வந்து 8000. 8000 அது 2000 குறைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால 2000 டிக்ரீஸ் பண்ணி நான் 6000 எழுதிக்கேன். அப்போ இங்கே என்ன இருக்கும், எனக்கு என்ன இருக்கும், காஸ்ட் ஆஃப் 1 6 சீட்டர் டைனிங் டேபிள் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் சால்வ் பண்ணால் முடிஞ்சு போச்சு. 12 × 8 போடுங்க, இங்கே 11 × 6 போடுங்க. 12 × 8 என்ன வரும், 8 80. அதாவது எப்படி எழுதலாம், அதை 10 + 2 எழுதலாம். சிம்பிள். 8 10s are 80, 8 2s are 16, 96 வரும். எத்தனை சைவர் இருக்குது, 3 சைவர் இருக்குது. ஸோ 3 சைவர் ஈக்குவல் டுங்க 6 1s are 6 11s are 66. ஸோ 3 சைவர் ஈக்குவல் டு என்ன இருக்கும், நம்மளுக்கு தேவையான காஸ்ட் ஆஃப் 6 சீட்டர். சரிங்களா? 66,000 இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன வரும், 96,000 minus 66,000 equal to cost of 6 seater dining table. ஸோ இப்போ என்ன வரும், 96,000 minus 60,000 என்ன வரும், 6 6 போச்சுன்னா 0, 9 6 போனால் அது 3, மீது என்ன இருக்கும், 3 சைவர் இருக்கும். ஸோ 30,000. ஸோ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் அது 6 சீட்டர் டைனிங் டேபிள் ரேட் வந்து எனக்கு என்ன வருது, 30,000. சரிங்களா? ஸோ சிம்பிளான சம் தான். புரியுதா இல்லையா உங்களுக்கு? என்னன்னா இந்த வேர்டிங்ஸில் கொஞ்சம் குழப்பிருக்காங்க, அவ்வளோதான். மேலே கொஞ்சம் அது கொஞ்சம் அப்டேஷன் சம். ஸோ புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் உங்களை கொஞ்சம் கிரிட்டிக்கல் கொண்டு போயிருக்காங்க, கீழே நம்ம பார்த்துட்டு தான் கொண்டு வந்திருக்காங்க. மேலே மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன்னை கன்சிடர் பண்ணாமல் இருக்கும்போது, அதாவது இங்கே என்னன்னா நான் ரெண்டே பேர் தான். யார், 6 சீட்டு உள்ள ஒரு டைனிங் டேபிள், இன்னொன்று 4 சீட்டு உள்ள டைனிங் டேபிள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 6 சீட்டு உள்ள டைனிங் டேபிள் கன்சிடர் பண்ணாமல் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா எனக்கு ஆவரேஜ் இருந்து 2000 டிக்ரீஸ் ஆன்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிள். அப்போ எனக்கு 6 சீட்டர் உள்ள டைனிங் டேபிள் கன்சிடர் பண்ணாமல் இருக்கும்போது அப்போ எவ்வளோ கன்சிடர் பண்ணியிருக்கான், 4 சீட் உள்ள டைனிங் டேபிள் கன்சிடர் பண்ணியிருக்கான். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது எனக்கு என்ன, அது 2000 டிக்ரீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் அதுக்கு ஆன்சர் என்ன எடுத்துக்கிட்டேன் நான், 4 சீட்டரோட ஆன்சர் எடுத்துக்கிட்டு ஆவரேஜ் என்ன 2000 குறைன்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ 8000 2000 டிக்ரீஸ் பண்ணி 6000 அது எழுதிக்கிட்டேன். ஏன்னா அது 11 டேபிள். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்த வார்த்தை என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டையும் விற்கும் போது உள்ளது எனக்கு ஆவரேஜ் 8,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த 8,000 × 12 போட்டிருக்கேன். சரிங்களா? இதுலேருந்து ஆன்சர் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் ஸ்டெப்பு கம்மி தான். மோரோவர் இந்த ஸ்டெப்பு அது மைண்டில் தான் இருக்கணும். நம்ம போகிற கான்செப்ட்னா இதுதான் கான்செப்ட் இருக்காது. நம்ம எழுதுவோம், பேப்பர் எழுதுவோம் நம்மளுக்கு ஒரு டிராஃப்ட் ஷீட்டில். ஸோ இது எழுதாலே நமக்கு என்ன, இந்த ஆன்சர் நமக்கு கிடைச்சோம். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் என்ன இருக்குன்ற பாருங்க. A library has an average of 510 visitors on Sunday and 240 on other days. சரிங்களா? What is the average number of visitors in a month of 30 days starting with Sunday? சம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டோரியாக சொல்கிறேங்க. அவனிங்க ஒரு லைப்ரரிக்கு வந்து விசிட்டர்ஸ் வந்து என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை 510 பேர் வராங்க. அதுக்கடுத்து சொல்கிறாங்க மற்ற நாட்கள் எத்தனை பேர் வராங்க, எனக்கு ஒரு 240 பேர் தான் வராங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்க. வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் in a month of 30 days? ஸோ ஆவரேஜ் விசிட்டர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒரு 30 நாள் உள்ள ஒரு மந்த்துக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அந்த 30 நாள் ஒரு மந்த் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது ஃபஸ்ட்டு எதை வச்சு ஸ்டார்ட் ஆகுதுன்னா சண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அந்த மாதமானது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போது சிம்பிளாக கவனிங்க. ஒரு 30 நாள் இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது சண்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மந்தில் எத்தனை சண்டே இருக்குன்னு பாருங்கள். 1ஆம் தேதி ஒரு சண்டே இருக்கும். அதுக்கடுத்து என்னது 7 நாளை கூட்டுங்க. 8ஆம் தேதி ஒரு சண்டே இருக்கும். அதுக்கடுத்து என்னது 7 நாளை கூட்டுங்க. 15ஆம் தேதி ஒரு சண்டே இருக்கும். அதுக்கடுத்து 7 நாளை கூட்டுங்க என்ன வரும், 22ஆம் தேதி ஒரு சண்டே இருக்கும். அதுக்கடுத்து 7 நாளை கூட்டுங்க என்ன வரும், 29 ஒரு சண்டே இருக்கும். மொத்தம் எத்தனை சண்டே இருக்குது அந்த மாதத்தில், 5 சண்டே இருக்குது. எத்தனை சண்டே இருக்கும், 5 சண்டே இருக்கும். 5 சண்டேஸ். சரிங்களா? மித்தெல்லாம் நம்மளுக்கு அனதர் டே வந்துட்டு போகுது. ஏன்னா எனக்கு சண்டேவும் அனதர் டேக்கும் எனக்கு நம்ம விசிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சண்டேக்கு எனக்கு ஒயிட் டேன் கொடுத்துருக்காங்க. நான் சொல்ல வரேன். ஸோ அப்போ எப்பயும் போல ஆவரேஜ் கண்டுபிடி. எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ஆவரேஜ் விசிட்டர்ஸ் என்ன மந்த் என்னன்னா பாருங்க, சம் ஆஃப் விசிட்டர்ஸ் இன்
Sundays plus sum of visitors in another days. சரிங்களா? டிவைல் என்ன பண்ணுவீங்க? ஆவரேஜ் ஃபார் என்னது ஒரு மந்த்துக்கு தானே. மந்தில் மொத்தம் எத்தனை நாள்? எனக்கு 30 நாள். ஸோ இந்த 30 நாளுக்கு நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன இருக்குன்றது பாருங்க. எனக்கு சம் ஆஃப் விசிட்டர்ஸ் இன் சண்டேஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு சண்டேக்கு எனக்கு 510 பேர்னா எனக்கு 5 சண்டேக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ மல்டிபிள் பண்ணுவீங்க. ஸோ 5 × 10 × 510. சரிங்களா? ப்ளஸ் இப்போ 5 நாள் போயிடுச்சு 30 நாள். மீது எத்தனை நாள் இருக்கும்? அனதர் டே என்ன இருக்கும் உனக்கு? 25 நாள் இருக்கும். ஆமாம் இல்லையா? 5 சண்டே போயிடுச்சுன்னா மீது அனதர் டேஸ் எனக்கு 5 நாள் தானே இருக்கும். 35 நாள் தானே இருக்கும். ஸோ 25 நாள் தானே இருக்கும். ஸோ அந்த 25 நாளைக்கு எவ்வளோன்னு பாருங்க. அனதர் டேஸில் என்ன வராங்க? எனக்கு 240 மெம்பர்ஸாக வராங்க. அதாவது திங்கக்கிழமை எனக்கு 240 வருவாங்க, செவ்வாய்க்கிழமை எனக்கு 240 தான் வருவாங்க, புதன்கிழமை 240 தான் வருவாங்க, வியாழன் வெள்ளி சனி 3 நாளுமே எனக்கு 240 தான் வருவாங்க. 240 தான் எனக்கு வருவாங்க. சரிங்களா? ஸோ எனக்கு சண்டேஸ்க்கான என்னது விசிட்டர்ஸ் போட்டேன். அப்போ அனதர் டே என்னது 30ல் 5 போச்சுன்னா ஸோ எனக்கு 25 தான். ஸோ 25க்கு எத்தனை பேர் வரான்னு பார்க்கணும். ஒரு நாளைக்கு என்னது 240 பேர்னா அப்போ 25 நாளைக்கு எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன 25 × 240 போட்டுக்கலாம். டிவைட் என்ன போட்டுக்கலாம் நம்ம 30. ஸோ அடுத்து என்னன்னு பாருங்க. 5 × 510 சப்ஸ்டியூட் என்ன நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். 25 × 240 நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சார் எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? சிம்பிள் பாருங்க. என்ன இருக்கு பாருங்க. 5 இது எப்படி எழுதலாம்? 510 எப்படி எழுதலாம்னு பாருங்க. 500 + 10 கூட எழுதலாம், தவறு கிடையாது. இது ரெண்டே நம்ம ஈஸியாக மல்டிபிள் பண்ணிடலாம். 5 5 சார் 25 தான். ஸோ என்னது இந்த 2 0 அப்படியே போட்டுக்கலாம். 5 10 சார் என்னது எனக்கு 50. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 2550. ஸோ ஆன்சர் என்ன வருது? 2550 ப்ளஸ் இது ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? சிம்பிள் 25 × 24 போகணும், அவ்வளோதானே. ஸோ போடுங்க. அப்போ 25 × என்ன போடலாம்? 20 + 4 போடலாம், அவ்வளோதானே. இந்த 20 நான் 25 போட்டேன். இந்த 24 என்ன பிரச்சனைங்க? 20 + 4 பிரச்சனைங்க. அப்புறம் ஒரு 0 சேர்த்துக்கிறோம், தவறு கிடையாது. இப்போ என்ன வரும்? 25 × 2 என்னது 50. இந்த 0 சேர்த்தா என்ன வரும்? எனக்கு 500 வரும். ப்ளஸ் 25 × 4 எனக்கு என்ன வரும்? 100, அப்படி தானே. சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு ஆன்சர் என்ன வருது? எனக்கு 600 வருது. இந்த 0 சேர்க்கணும்ல. ஸோ அதனால் என்ன வச்சுக்கலாம்? நம்ம 6000 வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ 25 × 240 ஆன்சர் நம்மளுக்கு தான். இந்த கான்செப்ட் உங்களுக்கு கண்டிப்பாக புரியணும். ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 24 × 25 24 × 24ன்னு சொல்லிட்டு நார்மல் மல்டிபிகேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க, டைம் ஆகும். இதுனா உங்களுக்கு ஈஸியாக முடியும். ஏன்னா நீங்கள் 25 2 சார் 15 எழுதிருவீங்க, இந்த 0 அப்படியே சேர்த்துருவீங்க. அடுத்து 25 × 4ன்றது உங்களுக்கு 100 தெரியும். ஸோ 500 + 100 தெரியும். அகைன் என்னது இங்கே 240க்கு நம்ம 24 செஞ்சோம். இந்த 0 வேறு ஆட் பண்ணோம். ஸோ 0 ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 6000 கிடைக்கும். டிவைட் என்ன இருக்குது? எனக்கு 30 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டு அடிஷன் பண்ணுங்க, என்ன வரும்? எனக்கு 6000 + 2550. அப்போ 6000 + 2000 8550 அப்படி போட்டுக்கலாம். அப்போ 8550 டிவைட் என்ன போட்டுக்கலாம்? ஒரு 30 இருக்குது. எனக்கு 0 0 கேன்சல் ஆயிரும். இது 3 டிவைடிங் என்ன வரும்? 2 3 சார் 6, அகைன் 2 இருக்குமா? என்ன வரும்? 8 3 சார் 24, இன்னும் 1 இருக்குமா? 5 3 சார் 50. அப்போ ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்குது? 285 கிடைக்குது. ஸோ எனக்கு ஆவரேஜ் விசிட்டர் எவ்வளோ? எனக்கு 285. சார் இந்த சமயம் இவ்வளோ கிளினிக்கல் செய்யணும்னா கவனிங்க, நல்லா கவனிங்க. எனக்கு டைம் எதில் போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த ஃபார்முலா எழுதலாம் டைம் போயிருக்கு எனக்கு. அப்போ நான் அசம்ஷனில் என்ன செய்வேன்னா, இந்த கொஸ்டினை பார்த்தோன்னா என்னது சண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு மந்த்துக்கு எத்தனை சண்டே இருக்குன்றதை கால்குலேட் பண்ணிடுவேன். எப்படி கால்குலேட் பண்ணுறதை உங்களுக்கு சொன்னேன். ஸோ அதை கால்குலேட் பண்ணி வச்சிருவேன். அதுக்கான மொத்த விசிட்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது அந்த என்னது எவ்வளோ எத்தனை சண்டேஸ் இருக்கோ அதனால என்னது ஒரு சண்டேக்கு எனக்கு இந்த 5-10 விசிட்டர்ஸ் வருவாங்க. ஸோ மல்டிபிள் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அகைன் என்னன்னா ஒவ்வொரு நாளும் சண்டே தவிர மற்ற நாள் ஃபுல்லாக எத்தனை பேர் வராங்க? ஒவ்வொரு நாள் 240 பேர் வராங்க. அப்போ 5 சண்டே போயிருச்சுன்னா 30 நாள் மீது எத்தனை நாள் இருக்கும்? 25 நாள் இருக்கும். ஸோ அந்த 25 நாள் அது ஒரு டேஸ்க்கு 240 மெம்பர்ஸ் வராங்கன்னா அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. டிவைட் பை 13 ஏன் போட்டிருக்காங்க? ஒரு மந்த்துக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதை சால்வ் பண்ணி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு மைண்டில் என்ன வரும்னா இந்த ஸ்டெப்னு தான் வரும். அதுக்கடுத்து இந்த ஸ்டெப் நீங்கள் செஞ்சுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் மைண்டு கால்குலேஷன் அடிச்சுட்டு ஆட் பண்ணி டிவைட் பண்ணிக்க வேண்டியதான். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் சம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 19th சம். இந்த 19th சம் என்ன இருக்குன்னு பாருங்கள். இன் ஏ கிளாஸ் ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் இஸ் 5:4 and the average weight of students in the whole class is 40. Find the average weight of boys in the class if the average weight of girls in the class is 10 kg less than the average weight of the students in the whole class. ஸோ என்ன சொல்கிறாங்கன்றத ஸ்டோரியாக சொல்கிறேன். ஸோ கவனிங்க என்ன சொல்கிறாங்கன்றத. ஒரு கிளாஸில் வந்து பாய்ஸுக்கும் நம்பர் ஆஃப் பாய்ஸ்க்கும் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸுக்கும் உள்ள ரேஷியோ வந்து 5:4 கொடுத்துருக்காங்க. அது போக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்த்து உள்ள ஸ்டூடெண்ட்ஸோட அவங்களோட வெயிட்டோட ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 40 kg கொடுத்துருக்காங்க. சரிங்களா?
அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா ஃபைண்ட் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த பாய்ஸ். அந்த பாய்ஸோட அந்த வெயிட் அவங்களோட வெயிட்டோட ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த இதில் வந்து கேர்ள்ஸோட ஆவரேஜ் என்ன சொல்கிறாங்க, வெயிட்டோட ஆவரேஜ் ஹோல் கிளாஸ் வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, ஆவரேஜ் வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட 10 kg டிக்ரீஸ் பண்ணால் வர ஆன்சர்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த வார்த்தை சொல்கிறாங்க பாருங்கள். இஃப் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த கேர்ள்ஸ் இன் த கிளாஸ் இஸ் 10 kg less than the average weight of the students in the whole class. So average weight of the whole class இருக்காங்களா, ஹோல் கிளாஸோட ஆவரேஜ் வெயிட்டோட ஒரு -10 10 வந்து டிக்ரீஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு 10 வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு டேட்டா இருக்குது, நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த பாய்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ எப்படி சார் கண்டுபிடிக்கலான்றதை பாருங்கள். ஒரு சிம்பிள் மெத்தட் தான், இதை வச்சு நீங்கள் ஃபார்முலா நீங்களே மேக் பண்ணிடலாம். எழுதுறது கரெக்டானு பாருங்கள். போன சம்மில் எழுதுன அதே ஃபார்முலா தான் இங்கேயும். டோட்டல் வெயிட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இக்குவல் என்ன எழுதலாம், டோட்டல் weight of boys plus total weight of girls. ஸோ எழுதலாம், சரிதானே? ஸோ இதில் எப்படி சார் போட்டுக்கலாம் அப்படின்னா கவனிங்க, அவங்க நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஆவரேஜ் வெயிட் ஆஃப் பாய்ஸ். ஸோ நம்ம ஆவரேஜ் வெயிட் ஆஃப் பாய்ஸ் என்ன வரும் நம்மளுக்கு, ஸோ ஆவரேஜ் வெயிட் ஆஃப் by is equal to என்ன வரும், total weight of boys divided by number of boys. சரிங்களா? ஸோ புரியுதா உங்களுக்கு என்னென்ன? ஸோ இது வந்து பேசிக்ஸ் ஃபார்முலா நம்ம எழுதிட்டோம். ஏன்னா வந்து எனக்கு அது ஆவரேஜ் நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் கொடுக்கும்போது நம்ம இந்த ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்காக எழுதிடுவோம். ஸோ டோட்டல் வெயிட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வெயிட் ஆஃப் பாய்ஸ் பிளஸ் டோட்டல் வெயிட் ஆஃப் கேர்ள்ஸ். நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொன்னது என்னது, ஆவரேஜ் வெயிட் ஆஃப் பாய்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஆவரேஜ் ஈக்குவல் என்ன பண்ணுவோம், டோட்டல் டிவைட் பை நம்பர் ஆஃப் குவான்டிட்டி. ஸோ டோட்டல் வெயிட் ஆஃப் பாய்ஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் பாய்ஸ். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க, அப்படிதான் என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அப்படிதானே? ஸோ ரேஷியோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து என்ன எடுக்கலான்றதை பாருங்க. எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5:4 கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோ கொடுத்தா என்ன பண்ணுவோம், ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மை ரெண்டுலேயும் மல்டிப்ளை பண்ணுவோம். என்ன வருது, 5x ரேஷியோ 4x. ஸோ இது வரது பாய்ஸு, என்னது கேர்ள்ஸ். ஸோ பாய்ஸ் நம்ம எவ்வளோ வச்சுக்கலாம், நம்ம எத்தனை பேர் வச்சுக்கலாம், 5xன்னு வச்சுக்கலாம் நம்பர் ஆஃப் பாய்ஸை. ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ். அடுத்து என்ன பண்ணிக்கலாம், நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் என்ன வச்சுக்கலாம்னா நம்ம ஜி எவ்வளோ வச்சுக்கலாம், 4x வச்சுக்கலாம். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன வச்சுக்கலாம், 9x வச்சுக்கலாமா? ஆமாம் இல்லையா? இப்போ 5x + 4x 9x தானே. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்ன வச்சுக்கலாம்னா 9x வச்சுக்கலாம். சரிங்களா? சிம்பிளாக வந்து இந்த லைன் எழுதுறேன் பாருங்க. எனக்கு இப்போ இதில் என்ன வேணும்னா ஆவரேஜ் வெயிட் கண்டுபிடிக்க போகிறோம். சம்மோட கான்செப்டே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கான ஃபார்முலாஸ் வந்து நம்மளுக்கு இது ஞாபகம் வந்துடும். இதில் இது வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிச்சிருவேன். இதில் நம்பர் ஆஃப் பாய்ஸ்ன்றது எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா இங்கே இருக்க நம்பர் ஆஃப் பாய்ஸ்ன்றது என்ன இருக்குது, 5xன்றது இருக்குது. இதை சால்வ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறன்றதை கொஞ்சம் சிம்பிளாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வாங்க, டோட்டல் வெயிட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நான் டோட்டல் வெயிட் ஆஃப் பாய்ஸ் கண்டுபிடிச்சா நான் ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியும். எனக்கு இப்போ பிரச்சனை கிடையாது. பாருங்க எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. டோட்டல் வெயிட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ அதோட ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க, அவரோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் நமக்கு தெரியும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸும் ரொம்ப டோட்டல் சம்ஸும் எனக்கு கிடச்சிட்டு தான் எனக்கு என்னது கண்டுபிடிச்சோம். டோட்டல் சம் கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம், ஆவரேஜ்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கூட நம்ம டோட்டல் சம்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டோட்டல் வெயிட் நம்ம என்ன எழுதலாம்னு பாருங்க. டோட்டல் வெயிட்டுக்கு என்னன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன்ட்டு ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்கான், 40 கொடுத்துருக்கான். சரிங்களா? இங்கே டோட்டல் வெயிட் எது கொடுத்துருக்கான்னு பாருங்க பாய்ஸ்க்கு. ஸோ அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அவனை அப்படியே வச்சுக்கோங்க, டோட்டல் weight of boys. சரிங்களா? ப்ளஸ் அதுக்கடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க, டோட்டல் வெயிட் ஆஃப் கேர்ள்ஸ். கேர்ள்ஸ்க்கு எது கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, ஆவரேஜ் எதுவும். ஏன்னா கேர்ள்ஸோட நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் நம்மளுக்கு 4x இருக்கு. அவங்களோட ஆவரேஜ் இது பற்றி எது கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த வாரத்தில் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இஃப் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் கேர்ள்ஸ் இன் த கிளாஸ் இஸ் 10 kg less than the average weight of the students, whole students. ஸோ அப்போ 10 kg லெஸ் பண்ணுங்க ஆவரேஜ். ஆவரேஜ் என்ன இருக்குது, எனக்கு 40 இருக்குது. ஸோ 10 நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணால் எனக்கு வரும், எனக்கு 30 வரும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதோட நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எத்தனை பேர், 4x. ஸோ 4x × 30. சரிங்களா? ஸோ இப்போ என்ன வரும், 9 4s are 36, 360x is equal to total weight of boys
ப்ளஸ் என்ன வருங்க 3 4s are 12, ஸோ 120x. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் வெயிட் ஆஃப் பாய்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ எனக்கு என்ன வரும் பாருங்க, எனக்கு டோட்டல் வெயிட் ஆஃப் பாய்ஸ் என்ன கண்டுபிடிக்கலாம்? இப்போ டோட்டல் வெயிட் ஆஃப் பாய்ஸ் ஈக்குவல் டு இந்த 120x நான் டிவைட கொண்டு வந்துடலாம். ஸோ எனக்கு டோட்டல் வெயிட் ஆஃப் பாய்ஸ் என்ன கிடைப்பாங்கன்னா, இந்த 360x இங்கிட்டு இருக்கும், அந்த 120x இங்கே கொண்டு வந்துருங்க. ஸோ 360x மைனஸ் 120x. ஸோ எவ்வளோ வரும்? எக்ஸ் அப்படியே இருக்கும், 0 0 போச்சுன்னா 0 தான், 6 2 போச்சுன்னா 4, 3 1 போச்சுன்னா 2, 240x இருக்கும். ஈக்குவல் டு இதான் இருக்குது இப்போ டோட்டல் வெயிட் ஆஃப் பாய்ஸ். சரிங்களா? ஸோ டோட்டல் வெயிட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு எந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுவோம்? இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு வேலை முடிஞ்சு. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஏன் அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஆவரேஜ் வெயிட் ஆஃப் பாய்ஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வெயிட் என்ன கிடைக்குது? எனக்கு பாய்ஸ் என்ன கிடைக்குது? 240x. நம்பர் ஆஃப் பாய்ஸ் நம்மளுக்கு என்னது? நம்பர் ஆஃப் பாய்ஸ் அந்த ரேஷியோவில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாய், செகண்ட் இருக்கிறது கேர்ள். ஸோ 5x. ஸோ 5x கொடுப்போங்க. ஸோ xx கேன்சல் ஆயிரும். இது என்ன வரும்? 4 5s are 20, again 4 8, 8 5s are 40, sorry 80. ஸோ அதான் நமக்கு வரும். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிச்சு? 48 கிடைச்சிச்சு. ஸோ ஆவரேஜ் வெயிட் ஆஃப் பாய்ஸ் வந்து எனக்கு என்னது? 48. சரிங்களா? ஸோ இதில் சிம்பிள் டேர்ம் என்னன்னா, இவ்வளோ கிளரிக்கல் இருந்தால் நம்மளுக்கு உங்களுக்கு நேரம் பத்தாது. ஸோ இதெல்லாம் ஞாபகம் இருக்குன்றத உங்களுக்கு சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் ஆவரேஜ் கொடுத்தோம் என்ன கண்டிப்பா இதோட சம்ஸ் டோட்டல் வெயிட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு எழுதின ஃபார்முலா அப்படியே உங்கள் மைண்டுக்கு வந்துடணும். ஸோ அதுலேருந்து டோட்டல் வெயிட் என்ன கொடுத்துடலாம்? நம்ம டோட்டல் வெயிட் ஆஃப் பாய்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் வெயிட் ஆஃப் பாய்ஸ் கண்டுபிடிச்சோம்னா டிவைட் பண்ணது நம்பர் ஆஃப் பாய்ஸ் நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆவரேஜ் வெயிட் ஆஃப் பாய்ஸ் கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? The average weight of a class is decreased by 1 when 25 students joined the class. So whose strength is 1/4 of the existing old class, and the total weight of the new student is 200 kg. What is the new average weight of class? So super sum. ஸோ என்ன சொல்கிறேன்ற இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு கவனிங்க கொஞ்சம். ஒன்றுமே கிடையாது. ஒரு கிளாஸ் இருக்குது, அதோட ஆவரேஜ் வெயிட் வந்து டிக்ரீஸ் பை 1 குறையுதுன்னு சொல்கிறாங்க. எப்போனா ஒரு 25 புது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறாங்க அந்த கிளாஸ் ரூமில். ஸோ அதனால் வந்து எனக்கு ஆவரேஜ் வந்து 1 டிக்ரீஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. அந்த 25 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 1/4 ஆஃப் த ஓல்டு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஆரம்பத்தில் இந்த 25 பேர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களோட 1/4 டேர்ம் சொல்கிறாங்க அந்த 25. சரிங்களா? அதான் இந்த எக்ஸிஸ்டிங் கிளாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டோட்டல் வெயிட் ஆஃப் த நியூ ஸ்டூடெண்ட் 200 kg சொல்கிறாங்க. புது ஸ்டூடெண்டோட வெயிட் வந்து 200 kg சொல்கிறாங்க. வாட் இஸ் த நியூ ஆவரேஜ் வெயிட் ஆஃப் கிளாஸ்? ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது கவனிச்சிட்டே வாங்க. சிம்பிள். நான் என்ன கண்டுபிடிக்கணும்? நியூ ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். நியூ ஆவரேஜ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ நியூ ஆவரேஜ்ன்றது என்ன ஆகுது? எனக்கு 1 கம்மியாகுது. அப்படி தானே? நியூ ஆவரேஜ் எனக்கு 1 கம்மியாகுது. அப்போ முன்னாடி இருக்கிறத நம்ம வந்து நம்ம இனிஷியல் டேர்மாக வச்சுக்கோம். ஸோ எப்படி வச்சுக்கலாம்னா, நான் இனிஷியல் ஆவரேஜ் வச்சுக்கிறேன். இனிஷியல் ஆவரேஜ் வந்து என்ன வச்சுக்கிறேன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? எனக்கு இன்னும் அடுத்த நாட்டை கொடுத்துருக்காங்கன்னா 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு என்ன பண்ணுறாங்க, உள்ளே வராங்க. அந்த 25 ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாங்க? 1/4 ஆஃப் த இனிஷியல் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன வச்சுக்கலான்றதை பாருங்க. அந்த 1/4 ஆஃப் நம்ம ஆரம்பத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அவனை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 25 வைங்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிரும்ப்பா? எக்ஸிங் அப்படியே இருக்கட்டும். இவர் அங்கே போனால் என்ன ஆயிரும்? அப்படின்னா 25 × 4 நம்மளுக்கு என்ன ஆயிரும்? 100 ஆயிரும். ஸோ இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஓல்டு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன வருது? 100 வருது. இப்போ ஓல்டு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அவங்க ஆரம்பத்தில் ஒரு ஆவரேஜ் இருக்குமா? இந்த 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கல்ல, அந்த 25 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆவரேஜ் இருக்குமா? ஸோ அந்த ஆவரேஜ் நான் என்ன வச்சுக்கிறேன்னா, இனிஷியல் ஆவரேஜ் நான் என்ன வச்சுக்கிறேன்னா ஒரு ஒய்ன்னு வச்சுக்கிறோம். நம்மளுக்கு தெரியாது. இவர் என்னது இனிஷியல் ஆவரேஜ். இவர் இருக்கும்போது எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க? எனக்கு 100 தான் இருந்தாங்க. அப்படி தானே? ஸோ நல்லா கவனிங்க. எனக்கு 100 × ஒய். இப்போ எனக்கு என்ன கிடச்சிரும் சொல்லுங்கள் பார்ப்போம். இது என்னது? ஆவரேஜ். இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ எனக்கு என்ன கிடச்சிரும்? ஆரம்பத்தில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸோட எனக்கு வெயிட் கிடச்சிரும். சரிங்களா? இப்போ எனக்கு நியூ ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறாங்களா, அவங்களோட வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்களேன்.
டோட்டல் வெயிட் ஆஃப் த நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 200 kg. அப்போ ஒரு 200 kg என்ன பண்ணுறாங்க, ஆட் ஆகுறாங்க, அப்படி தானே? அப்போ முன்னாடி 25 பேர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னது இவங்களோட மொத்த ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட்டு ப்ளஸ் இப்போ வந்து நான் 200 kg ஜாயின் ஆகிருக்காங்க. இந்த 200 kg யார்? இந்த 25 பேர், அப்படி தானே? 200 kg யார் நம்மளுக்கு? இந்த 25 பேர். நல்லா கவனிங்க. அப்போ ஆல்ரெடி ஒரு என்னது ஒரு 100 ப்ளஸ் இப்போ ஒரு 25 பேர். இப்போ எத்தனை பேர் இருப்பாங்க? 125 பேர் இருப்பாங்க, அப்படி தானே? ஆமாம் இல்லையா? ஸோ இப்போ இருக்கிற 125 பேர் இருப்பாங்க. அவங்க ஆவரேஜ் என்னவா இருக்குது எனக்கு? -1. என்ன ஆகுது எனக்கு? ஆவரேஜ் வந்து நம்ம ஒய் தானே வச்சுருக்கோம். ஸோ ஒய் -1. அப்போ எனக்கு நியூ ஆவரேஜ் என்ன எனக்கு? இவங்க தான் நியூ ஆவரேஜ். ஆமாம் இல்லையா? நியூ ஆவரேஜ் இவங்களா இல்லையா? ஆமாம் இல்லையா? கரெக்டு தானே? ஸோ இவங்களாம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ முதல்ல இதை வச்சு நம்ம ஒய் கண்டுபிடிங்க, உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். நான் திருப்பி இந்த கான்செப்ட் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நல்லா கவனிங்க. எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 25 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 1/4 ஆரம்பத்தில் இருக்காங்களா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கன்றதை சொல்கிறாங்க. சரிங்களா? இவங்க கூட விட்டுருங்க. ஸோ எனக்கு 25 என்ன சொல்கிறாங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தாங்களா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட 1/4 சொன்னாங்க. ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், ஆரம்பத்தில் இருந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பாருங்க, ஓல்டு நம்பர் இருக்காங்களே இவங்க இந்த 100 பேர் இருக்கும்போது அவங்களோட ஆவரேஜ் ஓல்டு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஆவரேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ அந்த 100 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட டோட்டல் வெயிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆவரேஜ் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஆவரேஜ் நான் ஒய்ன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ முன்னாடி இருந்த எத்தனை பேர் இருந்தாங்க? 100 பேர் இருந்தாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 200 kg வெயிட் வந்து ஆட் ஆகுறாங்க. அந்த 25 பேர் தான் அந்த 200 kg. அந்த 25 பேர் தான் அந்த 200 kg. ஸோ அவங்களை அப்படியே வச்சுக்கிறேன். இது ரெண்டையும் கூட்டம் என்ன கிடைக்கும்? இப்போ எனக்கு இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட மொத்த வெயிட் கிடைக்கும். அது எப்படி எழுதலாமா? இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் எத்தனை பேர்? எனக்கு 125 பேர். ஏன்னா ஆல்ரெடி 100 பேர், இப்போ ஒரு 25 பேர் ஜாயின் ஆயிருக்காங்க, 125 பேர். இவங்களோட ஆவரேஜ் என்ன ஆகும் உங்களுக்கு? 25 பேர் ஆனா நம்மளுக்கு ஆவரேஜ் எவ்வளோ டிகிரீஸ் ஆச்சு? எனக்கு 1 டிகிரீஸ் ஆச்சு. ஸோ ஒய் -1. ஸோ இதை சால்வ் பண்ணி நான் ஒய் கண்டுபிடிப்பேன், அவ்வளோதான். அப்போ இங்கே என்ன இருக்கும்? எனக்கு 100 ஒய்ன்னு இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? ப்ளஸ் 200 இருக்கும். ஈக்குவல் டு 125 என்ன பண்ணலாம் நம்ம? -1 இருக்கிறதே மல்டிபிள் பண்ணலாம்ல. ஸோ 125y -125. சரிங்களா? நான் 100 ஒய் அங்கே கொண்டு போயிருங்க, அந்த 125 கொண்டு வாங்க. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 200 + 125 நம்மளப்பா. நீங்கள் ரொம்ப ப்ளஸ் ஆயிரும்லப்பா. இதை எடுப்போம் என்ன ஆயிரும் எனக்கு? 125y - 100y. அப்போ இங்கே என்ன வரும் எனக்கு? 125 - 100 25y வரும். 200 + 125 எனக்கு என்ன வரும்? 325 வரும். ஸோ y = என்ன வரும்? 325 டிவைடட் பை எனக்கு என்ன வரும்? 25 எங்கிட்ட வரும்போது டிவைட் தானே ஆகும். ஸோ 25. அப்போது எனக்கு ஒய்ன்றதை நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஒய்ன்றது என்ன வரும் எனக்கு? 325 டிவைடட் பை 25 என்ன வரும்? 5 டேபிளே அடிங்க. 5 5 25. இங்கே என்ன வரும்? 6 5 30. அகைன் 2 5 5 25. அகைன் 5 டேபிள் அடிங்க. என்ன வரும்? 1 5 5. அகைன் 1 3 5 15. ஸோ எனக்கு ஒய் என்ன கிடைக்குது? 13. ஸோ இந்த ஒய்ன்ற நம்ம என்ன வச்சுக்கிட்டோம்? பாருங்க, ஒய்ன்ற சார் என்ன வச்சிருக்கீன்னு பாருங்க, இனிஷியல் ஆவரேஜ் ஒய். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? நம்ம சொன்ன என்ன கேட்குறாங்க? எனக்கு நியூ ஆவரேஜ் கேட்குறாங்க. ஸோ அப்போ நியூ ஆவரேஜ் எனக்கு என்ன வரும்? நியூ ஆவரேஜ் எனக்கு என்ன வரும்? நியூ ஆவரேஜ்னா நம்மளுக்கு 1 டிக்ரீஸ் ஆகுது. ஆரம்பத்தில் உள்ள ஆவரேஜோட 1 டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஆரம்பத்தில் ஆவரேஜ் ஒய் -1. ஸோ அப்போ 13 - 1 ஆன்சர் இஸ் 12. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம். ஸோ கொஞ்சம் கொஸ்டின் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கலாம்.